ஹாய்ங்க. முருகரின் துணிச்சலான கரமா இருந்தவர் யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். முருகருக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த போர்ல முருகரின் படைகளை வழி நடத்திய வீரபாகுவை வீழ்த்துவதற்காக சூரபத்மனின் மகன் பானுகோபன் தன் பாட்டியிடமிருந்து ஒரு மாய அஸ்திரத்தை வாங்கியிருந்தான்னு நேத்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 3வது நாள் போர்ல வீரபாகுவும் பானுகோபனும் வெகு தீவிரமா போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பானுகோபன் இந்த மாய அஸ்திரத்தை எய்தினான். அடுத்த நொடியே வீரபாகுவும் அவன் படைகளும் மதிமயங்கி உயிர் கலங்கி 7 கடல் தாண்டி போய் அவர்களுடைய உடல்கள் விழுந்தன. பானுகோபன் ஒரே ஆரவாரம், இவ்வளவு எளிமையா இவங்களை வென்றுட்டமேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அது ரொம்ப நேரம் நிலைக்கல. இதுல ஒரு சூட்சுமா இருக்கு பாருங்க. அப்பா முருகான்னு நம்ம நினைச்சிருவோன்றதற்காகவே முதல்ல அந்த அஸ்திரம் மதிய மயக்குது. ஆனா நம்ம நினைக்கவே வேண்டாம், நமக்கு துன்பம் வரும் வேளையில முருகர் வந்து நிற்பாரு. அப்படித்தான் முருகரின் அம்சமா இருந்த வேலை அனுப்பிச்சு வச்சாரு. அந்த திருவேல் 7 கடல் தாண்டி போய் அந்த மாய அஸ்திரத்தின் கட்ட அவிழ்த்துச்சு. கதிர்வேலுக்கு எதிர்வேல் உண்டோ என்ன? அப்படி உயிர்த்தெழுந்த வீரபாகு ஒரு சபதம் போட்டான். அதெல்லாம் என்னன்னு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.